என்னைக்கு உங்களை தொட்டாரோ அன்னைக்கே உங்க லைஃப் மாறிவிட்டது. யாக்கோபு அவர் நொண்டி நடந்தான், ஆனா அவன் லைஃப் நேரா மாறிடுச்சு. Let God give your thigh a secret weapon. A secret weapon. A secret weapon. ஆதியாகமம் 24 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து 9 வசனம் முடிய. அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலுமிருந்து அழைத்து வந்து வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தேயாகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்குக்காக ஒரு பெண்ணை தேடுகிறார். அவர் ஒரு பெண்ணை தன்னுடைய மருமகளாக தேடும்போது தன்னுடைய வீட்டிலே வளர்ந்த எலியேசர் என்கிற ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு வேலைக்காரனை அழைத்து இந்த ஒரு பணியை கொடுக்கிறார். தெளிவா சொல்றார், நீ எனக்கு ஆணையிட்டு கொடுக்கணும். எதற்காக இந்த ஆணை அவர் கேட்கிறாருன்னு சொன்னா, ஏன்னா அவருக்கு தெரியல எவ்வளவு நாள் ஆகும் இந்த தேடுதல் வேட்டை. உடனே அந்த பெண்ணு கிடைத்திருவாளா, இல்லாவிட்டால் கொஞ்சம் டைம் எடுக்குமா, நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னு சொல்றேன், என் மகனை நீ திரும்பவும் அந்த கானானுக்கு கொண்டு போயிடக்கூடாது. ஆனா அந்த இடத்துல இருக்கிற என்னுடைய இனம் அங்கே இருக்கிறார்கள், அவர்கள் மத்தியிலே நீ ஒரு பெண்ணை கண்டுபிடித்து அது தேவ சித்தத்தின்படி அந்த பெண்ணை இங்கே கொண்டு வர வேண்டும். தெளிவா சொல்லி அனுப்புறார். என் இனத்தாராகிய அவர்களிடத்துக்கு போய் பெண் கொள்ள வேண்டும் சொல்லி அவர் சொல்றாரு. வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தரின் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை. இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட ஒரு செயலை அவர் செய்ய சொல்லி தன் வேலைக்காரனுக்கு சொல்லுகிறார். ஆணையிடுதலை கையில வைக்க சொல்லவில்லை, தொடையிலே வைக்க சொல்லுகிறார். எபிரேய பாரம்பரியத்தின்படி ஒரு உடன்படிக்கையை அவர்கள் செய்வார்கள் என்றால் இந்த தொடையின் கீழே அந்த கையை வைத்து அவர்கள் அந்த உடன்படிக்கையை அவங்க ஏற்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. Touch the thigh. எதற்காக அதை தொட்டு அந்த வாக்குறுதி கொடுக்கும் போது அது மாறாத ஒரு உடன்படிக்கையாக மாறிவிடுகிறது. இன்னைக்கு நம்ம ஒரு லேண்ட் டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதற்காக ஒரு பத்திர பேப்பர்ல எழுதுறது போல அந்த நாட்களில் எழுத்து வடிவில் இவர்களுக்கு உடன்படிக்கை இல்லாவிட்டாலும் அந்த ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க கிட்ட அந்த உடன்படிக்கையை அவங்க ஏற்படுத்தும் போது என் தொடையின் கீழ் உன் கையை வை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். It is a covenant that they have entered by touching the thigh of Abraham.
அதே போல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47 அதிகாரம் 29 31 வசனத்தை வாசித்து பாருங்களேன். இங்கே ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோபு யோசேப்பிடத்தில் ஒரு காரியத்தை அவர் கேட்கிறார். ஆதியாகமம் 47 29 முதல் 31. இஸ்ரவேல் மரணமடையும் காலம் சமீபித்தது. அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி, என் மேல் உனக்கு தயவு உண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என் மேல் பட்சமும் உண்மையும் உள்ளவனுமாயிரு. என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக. நான் என் பிதாக்களோட படுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையால் நீ என்னை எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர்களை அடக்கம் பண்ணி இருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றான். அதற்கு அவன், உமது சொற்படி செய்வேன் என்றான். அப்பொழுது அவன், எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் கட்டிலின் தலைமாட்டிலே சாய்ந்து தொழுது கொண்டான். சொல்லுங்க அல்லேலூயா. யாக்கோபும் யோசேப்பிடத்துல, என்னை எகிப்தில் நீங்க புதைச்சிடக்கூடாது, என் பெற்றோரோடு கூட அந்த மக்பெலாவுடைய குகையிலே என்னை கொண்டு போய் நீங்கள் புதைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் மரணமடையும் தருவாயிலே ஒரு உடன்படிக்கையை செய்து, இதே போல ஒரு உடன்படிக்கையை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பர்களுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாருமே அவங்க உடன்படிக்கை செய்யும் போது இப்படிப்பட்ட ஒரு தொடுதலின் மூலமாக ஒரு உடன்படிக்கையை அவங்க செய்கிறதை பார்க்க முடிகிறது. தேவனோடு செய்கிற உடன்படிக்கை இருக்கிறது, மனிதர்களோடு செய்கிற உடன்படிக்கை இருக்கிறது. There is a covenant that we make with God. There is a covenant that we enter into between humans and humans. அந்த உடன்படிக்கையிலே ஒரு ஆழம் இருக்கிறது. ஏன்னா, என்றைக்கு அந்த உடன்படிக்கைக்குள்ளே நாம் வருகிறோமோ அந்த உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையவே மாற்றிடும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அப்ப ஆபிரகாமுடைய தொடையிலே அந்த உடன்படிக்கையை செய்துவிட்டு போன எலியேசருடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி அற்புதம் செய்தார்? ஆதியாகமம் 24 அதிகாரத்திலே மேலுள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, அவர் அந்த பெண்ணை தேடி போகிறார். அவர் போகும்போது சரியா ஒரு கிணத்தண்டை, ஒரு துறவண்டையில் ஒரு பெண் ஒருவள் தண்ணி மொள்ள வருகிறாள். அவள் தண்ணீரை மொண்டு அவர்கிட்ட கேட்கிறாரு. உடனே அவளும் தண்ணியை கொடுக்கிறா. அவருக்கு வேண்டிய தண்ணியையும் குடிக்க கொடுக்கிறாள். அவருடைய மிருக ஜீவனுகளுக்கும் தருகிறார். அதை ஒரு அடையாளமா இவர் ஜெபிச்சுட்டு போயிருக்கிறார். எனக்கு யார் தண்ணீர் தருவாங்களோ, ஏன்னா அந்த நாட்களில் தண்ணீர் என்பது ரொம்ப விலையேற பெற்றது. வனாந்திரம், பாலைவனத்தில் யார்கிட்ட தண்ணீர் துறவு இருக்குதோ அவங்க தான் ரிச் பீப்புள். பொதுவாக வழியில் போற வர எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதை ஆக்குபை பண்ணிட்டு தங்களுடைய ஆக்கிடுவாங்களோன்னு சொல்லிட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க தண்ணீர். ஸோ இந்த பெண் இப்படி தாராள மனதோடு இருக்கிறாளே, நீ யாருடைய குமாரத்தி என்று கேட்கும்போது அவளும் கரெக்டாக சொல்லுகிறாள். அவருடைய தகப்பனுடைய பெயரை சொல்லுகிறாள். அப்பொழுது அவருக்கு புரிய வருகிறது, இது ஆபிரகாமுடைய சொந்தக்காரங்க தான். ஸோ இந்த உறவை கேட்ட பிறகு அதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு போகிறார். அந்த பெண்ணை என் கூட வருகிறாயான்னு சொல்லி அந்த பெண்ணிடத்தில் கேட்க, அவள் வீட்டில் கேட்க, அவங்களும் அனுமதிக்க அந்த பெண்ணோட உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார். இப்போ ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு காரியம் செய்ய போறார். நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறார். நமக்கு சொன்னதை அவர் நிறைவேற்ற போகிறார். யாருக்கெல்லாம் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தொடுதல் வேணும்? யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அந்த உடன்படிக்கையின் ஆழம், அவன் செய்த அந்த உடன்படிக்கையின் அடையாளம் தொடுதல். யூசுவலா இந்த எபிரேய கலாச்சாரத்தில் தல்முத் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ட்ரெடிஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா, every circumcised member of the patriarch always held his hand. It is a divine interpretation of the rule that the Jewish oaths should be sown while some ritual object is held in their hand. எப்போதும் அவங்க ஆணையிட்டு கொடுக்கும்போது தேவனுடைய வார்த்தையை அவங்க கையில வச்சுக்கிட்டு அவங்க இன்னொருத்தவங்க கையை பிடிச்சு கொடுப்பாங்க, இந்த வாக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி.
இன்னைக்கு நம்ம கோர்ட்டில் வந்து கேட்குறாங்கல்ல, பைபிளையோ அல்லது ஒரு கடவுள் புஸ்தகத்தை அங்கே வச்சு அதன் மேலே வந்து ஓத்தெடுக்க சொல்கிறாங்க. ஆணையிட்டு சொல்லு, நான் சொல்லுகிறதெல்லாம் உண்மையை தவிர வேற அல்ல. அதே மாதிரி தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேச விரும்பும் போது நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். அன்னைக்கு ஆபிரகாமும் எலியேசரும் உடன்படிக்கை செய்யும் போது ஆபிரகாம் மேல இருக்கிறார். ஆபிரகாம் அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். அவங்க அப்பாவுடைய குடும்பத்தை விட்டு செப்பரேட் பண்ணி ஆண்டவர் அவரை தனியா கொண்டு வந்திருக்கிறார். அவரை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். ஆனா இந்த ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்து தன்னுடைய அந்த குடும்பத்தை லெகசியை வளர்க்கிறதுக்கு எலியேசர், எல் அசார், எல் என்றால் தேவன், அசார் என்றால் உதவி. இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், தேவனுடைய உதவி இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இந்த வருடம் உங்களுக்கு உதவி செய்ய ஒரு எலியேசரை கர்த்தர் அனுப்புவார். இந்த வருடம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற மகளுக்கு திருமணம் நடக்கும். இந்த வருடம் உங்க குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும். இந்த வருடம் இயேசுவின் நாமத்திலே பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றாய் சேரும். இந்த வருடம் ஒரு சுகம் கிடைக்கும். இந்த வருடம் கர்த்தர் ஒரு திருப்பு முனையை கட்டளையிடுவார். அதுக்கு அது உடன்படிக்கையை செய்கிறார். God makes a covenant. Abraham makes a covenant. Put your hand under my thigh. உன் கையை போடுப்பா, என் தொடைக்கு கீழே வச்சு எனக்கு நீ அறுதிட்டு சொல், உறுதியாய் சொல். எனக்கு நான் சொல்ற மாதிரி நீ கரெக்டா செய்யணும்னு சொல்ல வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை தரும்படிக்கு உங்கள் மேல் மிகுந்த கண்ணோக்கமாக இருக்கிறார். சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த தொடுதல்ல ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கை அந்த தொடுதல் நிமித்தமா கர்த்தர் செய்திருக்கிறார். பாருங்களேன், உடன்படிக்கையோடு இருக்கிற ஆபிரகாமை தொட்ட எலியேசருடைய லைஃப்ல கர்த்தர் என்ன வார்த்தையை ஆபிரகாமுடைய வாயிலிருந்து புறப்பட செய்தாரோ அதை செய்து முடித்தார். இன்றைக்கு நம்முடைய ஆபிரகாமிலும் பெரியவர் இயேசு கிறிஸ்துவை நாம் தொட போகிறோம். அவர் வாயிலே சொன்னதை, அவரை தொட்டது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே நிறைவேற்ற போகிறார். செய்தியை புரிஞ்சுக்கிட்டவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரும் தொடுவாரு, நாமும் அவரை தொட முடியும். நாம் அவரை தொட்டாலும் அவர் நம்மை தொட்டாலும் அற்புதம் தான். ஆபிரகாமை எலியேசர் தொடையிலே தொட்டதுனால எலியேசருடைய காரியத்தை வாய்க்க பண்ணினார். ஆனா இன்னொருத்தருடைய லைஃப்ல அவர் தொடைய தொட்டதுனால இவர் வாழ்க்கை மாறிவிட்டது. யாக்கோபு யாப்போக்கு என்கிற ஆற்றங்கரையிலே, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்கள். அங்கே யாக்கோபு ஆண்டவரோட போராடி கொண்டிருக்கிறார். போராடி கொண்டிருக்கிற அந்த யாக்கோபு அவர் தேவனோடு போராடிக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், பொழுது வந்து விடுகிறது, என்னை விடு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த யாக்கோபு அவரை பிடித்து கொண்டு அவர் சொல்லுகிறார், நான் உம்மை போக விடுவதில்லை, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொன்னான். சரி, 25ஆம் வசனத்தை வாசிங்க. அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்க. ஆண்டவர் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர நினைத்த போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த யாக்கோபுடைய தொடை சந்தை அவர் தொடுகிறார். ஏன் யாக்கோபுடைய தொடை சந்தை ஆண்டவர் தொட்டார்? ஆண்டவருக்கு யாக்கோபோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும். அவன் இஸ்ரவேலாய் மாற்ற வேண்டும். இஸ்ரவேலாய் மாற்ற வேண்டும் என்றால்
இந்த யாக்கோபு தன்னுடைய பலத்தில் அல்ல, என்னுடைய பலத்திலே நிற்க வேண்டும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, நம்முடைய உடம்புல இருக்கிற ரத்த நாளங்கள் இருக்குதுல்ல, அதுல முக்கியமானவைகள் இந்த தொடை வழியாக கடந்து வருகிறது. இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்க்காக அவங்க அந்த டாப்லர் என்கிற அந்த அல்ட்ராசவுண்ட் எடுக்கும்போது அவங்க தொடையில வச்சுதான் அந்த ரத்த நாளம் எப்படி போகுது, அது கால் வரைக்கும் போய் கரெக்டா திருப்பி வருதா, அதை பார்க்கறதுக்கு முக்கியமா அவங்க பயன்படுத்துகிற அந்த இடம் அது அந்த தொடை சந்தில் இருக்கிற அந்த பிளட்டுடைய மெயின் வெயின். அதுதான் அந்த வெயின் கட் ஆயிருச்சுன்னா மனுஷன் உயிர் வாழ்றது கஷ்டம். அது உயிர் நாடின்னு சொல்லலாம். அது பல காரியங்களுக்கு அது முக்கியமான ஒரு உயிர் நாடியா இருக்கிறது. The main vein runs to the thighs, to the legs. அதுதான் ஹார்ட்ல இருக்கிற அந்த அங்கிருந்து பம்ப் ஆகிற பிளட்டை நம்முடைய உடம்பினுடைய கீழ்ப்பகுதி கால் வரைக்கும் கொண்டு போய் திருப்பி கொண்டு வருகிறது. ஸோ அப்போ அந்த பகுதியை தொட சொல்லி ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்யறதுக்கு என்ன அர்த்தம்னா, உன் ஜீவனை கொண்டு நான் சொல்றேன், உனக்கு நான் இதை செய்வேன். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவன் மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை அவர் தொட்டார். அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் யாக்கோபுடைய தொடை சந்தை தொட்டு விட்டார், சுளுக்கிற்று. ஆனாலும் அவன் விடுகிறதா இல்லை. அவர் தொட்ட போதே அவன் வாழ்க்கை மாறிவிட்டது. யாராவது ஆமென் சொல்றீங்களா? நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவர் என்னைக்கு உங்களை தொட்டாரோ அன்னைக்கே உங்க லைஃப் மாறிவிட்டது. நீங்க பலவீனத்தை பார்க்கறீங்க, ஆனா அவர் அந்த பலவீனத்தில் தன்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்குகிறதை பார்க்கிறார். அந்த தொட்டதனுடைய அடையாளம் தான் ஆண்டவர் யாக்கோபிட்ட கேட்கிறாரு, என்னப்பா விடு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் நீங்க ஆசீர்வதித்தாதான். அப்பா அவர் கேட்கிறார், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும் போது இவர் யாக்கோபுன்னு உண்மையை சொல்றார். ஏன் அந்த கேள்வியை கேட்டார்? ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இவரை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்கும்போது ஈசான்னு சொல்லி அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்தார். இப்ப ஆண்டவர் செக் பண்ணி பார்க்கிறார், இப்ப கரெக்டா பதில் சொல்றார். கரெக்டா பதில் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அவர் தொடையை அவர் தொட்டுட்டார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நான் ஈசாக்கின் மகனாகி யாக்கோபுன்னு சொல்லல, ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்லல, மற்றவங்க பேரை யூஸ் பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு இருந்த இந்த யாக்கோபு, லாபானுடைய ஆசீர்வாதத்தை இவர் கோல்மால் பண்ணி இவருக்கு சேர்த்துக்கிட்ட யாக்கோபு, இன்னைக்கு அவருக்கு புரிய வருது, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்காம நான் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. உங்க பெற்றோருடைய ஜபத்துல நீங்க ஓட்டுன காலம் இருக்குது, உங்க கணவனுடைய ஜபத்துல நீங்க வண்டியை ஓட்டுன காலம் இருக்குது, உங்க மனைவி ஜெபத்துல நீங்க வண்டி ஓட்டுன காலங்கள் இருக்குது, உங்க பெற்றோருடைய ஜெபத்துல உங்க வாழ்க்கையை நீங்க நடத்திக்கிட்டு இருந்த காலம் இருக்குது. ஆனா அது முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் இன்னைக்கு உங்க தொடைய தொட விரும்புகிறார், இன்னைக்கு உங்க சரீரத்தை தொட விரும்புகிறார், உங்க லைஃப் ஆண்டவர் இன்னைக்கு ஆசீர்வாதமா மாற்ற விரும்புகிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. It is very, very important. It is very, very important we understand that God wants to make a covenant. And God wants to make a covenant by touching the thigh. அந்த உடன்படிக்கையின் சின்னமாக அவர் யாக்கோபுடைய தொடை சந்தை அவர் தொட்டார். தொடை சந்தை தொடுகிறார். முன்னந்தொடை அல்ல, தொடை சந்து அப்படின்னு சொல்லும் போது it is the inside of the thigh. Why is God touching there? It's an intimate part. Nobody can easily touch a man's inner thigh. ஏன் அதை செய்கிறார்? அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த தொடுதல் அந்த மனுஷனுடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அவர் தொட்ட போது என்ன ஆச்சுன்னா, நல்ல கவனிங்க, இந்த தொடை சந்து தொட்டும் போது அந்த தொடையிலிருந்து அந்த ஹிப்புக்கு ஜாயின் ஆகிற அந்த எலும்பு அந்த இடத்துல இருந்து விலகினது. அதுக்கப்புறமா யாக்கோபு அவர் நொண்டி நடந்தான், ஆனா அவன் லைஃப் நேரா மாறிடுச்சு.
யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அவர் தொடையை தொட்டபோது யாக்கோபாய் இருந்தவன் இஸ்ரவேலாய் மாறிவிட்டான், சரித்திர புருஷனா மாறிவிட்டார். அவருடைய சந்ததி 12 கோத்திரமாக ஆசீர்வதிக்கப்பட்டது. யாருக்கெல்லாம் ஆண்டவர் உங்களை தொடணும்னு ஆசையா இருக்கு? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தொடும் ஆண்டவரே, தொடும் என் கண்களையே, உம்முகம் பார்க்க வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே, தொடும் என் கண்களையே, உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மையே நான் காண வேண்டுமே. தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் ஆண்டவரே, தொடும் என் வாழ்வினையே, இயேசுவே உம்மை போல் என்னை மாற்றுவே. தகப்பனே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க? கைகளை உயர்த்தி ஷந்தல பரபதல ரிபிதுனமா ஷகதல பரபா லிபிதுனமலபா ஷந்தலதரா. ஆண்டவரே தொடுங்க, ஆண்டவரே தொடுங்க, ஆண்டவரே தொடுங்க, தொடுங்க, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, எங்களை தொடுங்க ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை தொடுங்கப்பா, எங்க வாழ்க்கையை தொடுங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கை மாறுவதாக, எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நீங்க வருவதாக. நீ தொட்டால் போதும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறிவிடும். லிபத ரபா ஷந்தலபா செத்தேரே ரிகபதனமா ஷந்தலபா ரதலா ரிகடதனமா ஷெண்டேரேபே ரபலபா சென்டேலபியாந்துரபா. ஓ ஹalleluya. லிபதனமா ஷகனதலபா சென்டேரே. தொடுங்க, 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 என் சரீரத்தை தொடுங்க, என் குடும்பத்தை தொடுங்க, என் பலத்தை தொடுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்ம பிசியாலஜிக்கலா பார்த்தாலும் இந்த நம்முடைய ஸ்ட்ரெங்த் நம்முடைய கால்கள் நம்ம நடமாடுறதுக்கு முக்கிய காரணம் இந்த தைஸ். இந்த தைஸ்ல இருக்க ஸ்ட்ரெங்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெங்த் ஆஃப் பவர் இன் வாக்கிங், ரன்னிங், ரெஸ்லிங். நீங்க ரெஸ்லிங்ல பாத்தீங்கன்னா, ஒரு ரெஸ்லிங் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒலிம்பிக்ஸ் எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியல. ரெஸ்லிங் மேட்ச்ல முதல்ல எங்க பிடிக்கிறத ட்ரை பண்ணுவாங்க தெரியுமா? தொடைய தான் பிடிக்க பார்ப்பாங்க. நான் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. ஏன் தொடைய பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க தெரியுமா? தொடைய பிடிச்சிட்டா ஆளையே சாச்சிடலாம். சொல்லுங்க ஆமென். தொடைய தான் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மீன தொடைய தான். ஏன்னா அந்த தொடையில தான் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு. அந்த மனுஷனுடைய ஸ்ட்ரென்த் அப்பர் பாடியில இருந்தாலும், கைகளில் பலன் இருந்தாலும், ஒரு மனுஷனுடைய தொடைய பிடிச்சிட்டா அந்த ஆளையே சாச்சிடலாம். இந்த படத்தை பாருங்களேன். இந்த ரெஸ்லிங் மேட்ச்ல எப்படி பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த தொடைய தான். they will always try to hold the opponent's thigh. எதுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த காம்பேட்ல அந்த தையில தான் ஸ்ட்ரெங்தே இருக்குது. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, யாக்கோபு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு தான் ஜெயிக்கிறாருன்னு. ஆண்டவர் என்னைக்கு யாக்கோபுடைய தொடைய தொட்டாரோ கர்த்தர் ஜெயிச்சிட்டார். புரிஞ்சவங்க யாராவது அல்லேலூயா சொல்றீங்க?
ஏன்னா யாக்கோபுடைய தொடைய தொடும்போது ஆண்டவருக்கு தெரியும் இவர் லைஃபே மாறிவிட்டது. ஏன்னா இதுவரைக்கும் தான் நினைச்ச அளவுக்கு தன்னுடைய பலத்துல ஓடின மனுஷனுடைய தொடைய தொட்டு, நான் இல்லாம இனிமேல் நீ நடக்கவே முடியாதுப்பா, என் பலத்துல தான் நீ நடக்கணும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். யாராவது ஒரு பெரிய ஆமேன்னு சொல்லுங்களேன். அமர்ந்துடைய பிள்ளைகளே, அந்த தொடையில எதுக்கு அந்த மாதிரி தட்டி சொல்றாங்க? நம்ம ஊர்ல ஞாபகம் இருக்குதா? நம்ம இந்த கிராமங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா சவால் விடுறதுக்கு எங்க தட்டுவாங்க? எங்க தட்டி சொல்லுவாங்க? வாடா பார்த்துக்கிறேன். எதுக்கு தொடைய தட்டுறாங்க? The striking of the thigh, the smiting of the thigh. எதுக்கு? ஆண்டவர் இன்னைக்கு உங்க சரீரத்துல உங்க தொடைய தொட விரும்புறதுக்கு மெயின் காரணமே உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஜெயிச்சாலும் அவன் சந்தோஷத்தில் தட்டுறது, கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா இப்படி தட்டிட்டு தான் ஓடுவாங்க. யாராவது இங்க தட்டிட்டு ஓடுறத பார்த்துருக்கீங்களா? ஜெயிச்சா தொடைய தான் தட்டுவாங்க. வெற்றியினுடைய ஆர்ப்பாட்டம். யாருக்காவது ஒரு சவால் விடணும்னா தொடைய தான் தட்டுவாங்க. எதற்காக அப்படின்னு சொன்னா இட் இஸ் an எக்ஸ்பிரஷன். அதே சமயத்தில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? விட்டனே. எங்க அடிப்போம்? தொடைய தான் அடி சொல்லுவோம். விட்டனே. ஆண்டவரும் அதே மாதிரி தான். நம்ம சில நேரத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக செய்யும் போது, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 19 வசனத்தை வாசியுங்கள். ஜெரேமியா 31:19. நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணிக்கொண்டும் இருக்கிறேன். பாருங்க, இந்த தொடையில அடிப்பது என்பது இட் இஸ் ஆல்சோ a symbol of grief or lamentation. A symbol of grief and lamentation. நான் மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவிலே அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணிக் கொண்டிருக்கிறேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவரை விட்டு விலகி போன ஒரு மனிதன் திரும்பி வருவதற்கு, அந்த ரிப்பெண்டன்ஸுக்கு அவன் தேவனிடத்திலே கேட்கிற ஒரு காரியம், ஆண்டவரே நான் மனஸ்தாபப்படுறேன், என்னை தொடுங்கன்னு சொல்லும்போது விழாவில தான் அடிச்சுட்டு தீர்க்கதரிசி அழுகிறார். புரிஞ்சவங்க யாராவது ஒரு அல்லேலூயா சொல்ல? சத்தமா அல்லேலூயா சொல்ல? The touching of the thigh as a covenant. நான் முதல்ல உங்களுக்கு சொன்னதை எழுதி கொள்ளுங்க. The touching of the thigh as a covenant. எலியேசர் ஆபிரகாமோடு செய்தது உடன்படிக்கை. The touching of the thigh as a blessing. The touching of the thigh as a blessing. அது ஆண்டவர் யாக்கோபுடைய தொடை சந்தை தொட்டு அவனை இஸ்ரவேலாய் மாற்றினார். as a transformational blessing. The touching of the thigh as a transformation and blessing. Transformation. ஒரு மறுரூபம் உண்டாகிறது அந்த மனிதனுக்குள். அதுக்கு பிறகு யாக்கோபு பொய் பேசவே இல்லை. யாரிடத்திலும் எதுக்கும் அவர் பொய் பேச, லைஃபே மாறிவிட்டது. The touching of the thigh as a transformation. மறுபடியும் சொல்றேன், the touching of the thigh as a covenant, the touching of the thigh as a transformation. எந்த மனுஷனுடைய தொடைய ஆப்பனன் பிடிக்கிறாரோ அவரை சாட்சி அவர் மேற்கொண்டுருவார், அவர் மேல வந்துடுவார். தொடைய பிடிச்சு கீழே கவுத்துட்டா, எந்த மனிதன் தொடைய பிடிச்சிட்டாரோ அவர் தான் மேல வந்திருப்பார். அவர் கீழே போக மாட்டார். தொடைய பிடிக்கிறவர் கீழே இருக்க மாட்டார். தொடைய பிடிக்கிறவர் எப்போதும் மேல வருவார். கர்த்தர் என் மேல் இருப்பாராக, நான் அவருக்கு கீழே இருப்பேனாக. அல்லேலூயா.
இந்த மல்யுத்தத்தை பாருங்க. லுக் அட் திஸ் ரெஸ்லிங் மேட்ச். இந்த யுத்த வீரன் போராடுறத பாருங்க. தொடைய பிடிச்ச உடனே அந்த இன்னொரு நபரால அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல. காரணம் என்ன? அந்த தொடைய பிடிச்ச பிறகு அந்த லாக் ஆயிடுறாங்க. அந்த பிடிக்கிறாரோ அதனுடைய எண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் தான் மேற்கொள்ளுவான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்க. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்மை மேற்கொள்ளுகிறவா. அவர் மேற்கொள்ளட்டும். ஆமென் சொல்லுங்களேன். So the touching of the thigh as a mark of repentance. First covenant, இரண்டாவது transformation, மூணாவது blessing. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, 29-31 வாசித்தோம்ல. யோசேப்பு தன்னுடைய தொடைக்கு கீழே வச்சு அவர் ஒரு உறுதிமொழி வாங்குகிறார். யோசேப்பு கிட்ட யாக்கோபு வாங்குறார், என்னுடைய எலும்புகளை நீ எகிப்தில் விட்டுறக்கூடாது, நம்முடைய பிதாக்களுடைய இடத்துல தான் நீ பலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த உறுதிமொழியை வாங்கி கொள்கிறார். அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பிளெஸிங்ஸ், கிராசிங் தி ஆர்ம்ஸ், இது எல்லாமே இட் இஸ் God choosing this man. So covenant, transformation, blessing, நாலாவது repentance. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய லைஃப்ல ஒரு திருப்பு முனையை கொண்டு வருவதற்கு நம்மோடு கூட இன்னைக்கு அவர் தொட விரும்புகிறார். யாரெல்லாம் இன்னைக்கு அவர் தொட வேண்டும் விரும்புறீங்க? அல்லேலூயா. அந்த தொடுதல் நம்முடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொண்டு அது உடன்படிக்கையை ஏற்படுத்த போகிறது, ஒரு மறுரூபத்தை கொண்டு வரப்போகிறது, ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புதலை கொண்டு வரப்போகிறது. யாருக்கெல்லாம் இந்த 4 ஆசீர்வாதங்களும் வேணும் அவங்க ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே தொங்கும் போது அவருடைய ஆணிகள் கடவப்பட்ட கரங்கள், அவருடைய ஆணிகள் கடவப்பட்ட கால்கள், அவருடைய சிரசிலே முள்முடி, அவருடைய விலாவிலே ஈட்டி குத்து, இந்த 5 காயங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே மரிக்கிறார். அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை அங்கே சிந்தப்படுகிறது. எதற்காக? நீங்களும் நானும் இந்த உடன்படிக்கையில் இணையும்படிக்கு. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? அவருடைய ரத்த நாளங்கள் எல்லாம் வெடிக்கிறது. அவருடைய ரத்த நாளங்கள் எல்லாம் வெடிக்கிறது. அவருடைய காலில் போடப்பட்ட அந்த ஆணியினால ஹார்ட்டுக்கு போக வேண்டிய ரத்தம் எல்லாம் மேலே போகாம அந்த நரம்புகள் ஓப்பன் ஆகி அந்த பிளட் மேலே போல அவருடைய பாடி கொஞ்சம் கொஞ்சமா நம்பாயிட்டு வருது. அவருடைய ஹார்ட்டுக்கு போக வேண்டிய பிளட் போகல. ஆனாலும் நமக்காக அவர் தன்னுடைய ஜீவனை பிடித்து கொண்டு சிலுவையிலே 7 வார்த்தைகளை பேசினார். பாவ மன்னிப்பை நமக்கு அருளி செய்தார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த தொடைய தொடும்போது அந்த மனிதனுடைய லைஃபை மாத்துகிறாரு. ஒரு 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 தொடுதல் அந்த மனிதனை மாற்றி விடுகிறது. It changes the outlook of the man. The touch of God. நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை கொண்டு வருவதற்கு கர்த்தர் ஒரு புதுமையான காரியத்தை செய்ய போகிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்றீங்களா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்களே. Genesis 48:14. அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்பிராயீமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாயிருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். தன்னுடைய இடது கையை மனாசே தலை மேல, வலது கையை எப்ராயிம் உடைய தலை மேல கிராஸ் பண்ணி வைக்கிறார். இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு காரணம் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல். யாருக்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் கரத்தை மாத்தி உங்களை தொடணும்னு விரும்புறீங்க?
அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் கரங்களை மாற்றி தொட்டதுனால லைஃபே மாறிடுச்சுங்க. எப்ராஹிமை கர்த்தர் தெரிந்து கொண்டார்னு வேதம் சொல்கிறது. எப்ராஹிம், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராஹிமர் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலருக்கு ஒரு பெயரையே கர்த்தர் கொடுத்தார். Even though there are 12 tribes of Israel, God chose the name of Ephraim to call his entire nation. உங்களையும் கர்த்தர் அப்படிப்பட்ட சரித்திர புருஷனாய் மாற்றுவாரா? யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவர் உடன்படிக்கையின் சின்னமா கடைசியா நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பரிசுத்தத்தின் அடையாளமாக வஸ்திரங்களை ஆரோனுக்கு உடுத்துவித்த போது அந்த வஸ்திரங்கள் எவ்வளவு நீளம் எது வரைக்கும் இருக்கணும்னு ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் செய்ய சொன்னார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிப்போம். அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவாயாக. Make linen undergarments as a covering for the body reaching from the waist to the thigh. நன்றாக கவனிங்க. ஒரு மனிதனுடைய முக்கியமான பால் உணர்வு எல்லாம் இருப்பது இந்த இடுப்பு பகுதியில் தான். So அந்த இடத்தை sanctified, when a man enters God's presence, he has to stand from his waist to the thigh. He has to clothe himself with linen and stand before God to do the ministry. நீங்க பாத்தீங்கன்னா இந்த யூதர்கள் they will have a dress with the threads hanging outside, and the linen garments. எதற்காக? ஏன்னா அது ஆசாரியருடைய உடையா இருக்கிறது. And it is very important that come and stand before God with that vest on and the linen garments. ஆசாரியனுடைய உடையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். திரையில இப்ப காண்பிக்கிறேன் பாருங்க. அந்த உடையை நீங்க பார்க்கும்போது அந்த linen garments, so இந்த linen robe it has to cover their thighs. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. Thighs also represent fertility. For a man to have children, his thighs have to be strong. நீங்க மெடிக்கலா நீங்க டாக்டர்ஸ் கேட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய தொடை பகுதியில் இருக்கிற பலன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்பதான் இந்த உயிரணுக்கள் குழந்தை உருவாவதற்காக ஒரு ஆணிடத்திலிருந்து ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்படுகிற அந்த உயிரணுக்கள் அங்கேதான் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மெயின் இடம். It also signifies fertility. It also signifies reproduction. It also signifies multiplication. So அந்த இடம் பரிசுத்தமா இருக்கணும்ன்றத ஆண்டவர் ரொம்ப முக்கியமா பார்த்தார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆமென். இது வெறும் ஆரோனுக்கும் அவருடைய குமாரர்களுக்கு மட்டும் இல்ல. Not just in the dress, even in the sacrifices that God asked the Aaron and his children to give to him, there is a differentiation between the other parts of the body that they gave as a sacrifice and the thigh bone or the thigh piece. ஏன் அப்படி கர்த்தர் விசேஷமா மாத்தினார்? வாசிங்களேன். யாத்ராமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த ஆட்டுக்கடா பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவானதால் அதில் உள்ள கொழுப்பையும் வாலையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் கல்லீரலின் மேலுள்ள ஜவ்வையும் 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேலுள்ள கொழுப்பையும் வலது பக்கத்து முன்னந்தொடையையும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வைத்திருக்கிற புளிப்பில்லா அப்பங்களுள்ள கூடையில் ஒரு அப்பத்தையும் எண்ணெயிட்ட அப்பமாகிய ஒரு அதிரசத்தையும் ஒரு அடையையும் எடுத்து அவைகள் எல்லாவற்றையும் ஆரோனின் உள்ளங்கைகளிலும் அவன் குமாரனின் உள்ளங்கைகளிலும் வைத்து அவைகளை கர்த்தருடைய சன்னிதானத்தில் அசைவாட்டப்படும் காணிக்கையாக அசைவாட்டி. சோ அப்போ அந்த ஆரோனும் அவருடைய குமாரனும்
அசைவாட்டு பலியாக தேவனுக்கு காண்பிக்க வேண்டியது என்ன தெரியுமா? அந்த ராம், அந்த காளையுடைய முன்னந்தொடைய அவங்க காட்டினாங்க. எதுக்குன்னு சொன்னா அது உடன்படிக்கை. முழு இஸ்ரவேலுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கு அடிக்கப்பட்ட அந்த காளையுடைய முன்னந்தொட அந்த ஹோல் சாக்ரிஃபைஸ்க்கு ரெப்ரசன்டேஷனா இருந்துச்சு. புரிஞ்சவங்க யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 27ஆம் வசனம். மேலும் ஆரோனுடைய பிரதிஷ்டைக்கும் அவன் குமாரருடைய பிரதிஷ்டைக்கும் நியமித்த ஆட்டுக்கடாவில் அசைவாட்டப்படுகிற மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கப்படுகிற முன்னந்தொடையையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. அசைவாட்டும்படியாக அசைவாட்டப்படுகிற மார்க்கண்டம், ஏறெடுத்து படைக்கப்படுகிற முன்னந்தொடையையும் பரிசுத்த. புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. முன்னந்தொடையை என்ன பண்ணுவாயாக? Let the thigh and the breast, let them be consecrated. Let this be consecrated. அப்போ ஒரு ஆடை அல்லது ஒரு காளைய பலி செலுத்துவதற்கு இஸ்ரவேல்ல கொண்டு வந்தாங்கன்னா முதல்ல அவங்க செக் பண்றது தை தான். ஏன்னா அதுதான் அந்த மனிதன் அல்லது தேசத்தினுடைய பாவத்தையே மன்னிக்கிறதுக்கு இந்த தொடை தான் ரெப்ரசன்டேஷனா இருக்குது. இந்த தொடை வேற யாரும் இல்ல, சபை தான் அந்த தொடை. மலகபல ஷெண்டரேதி அந்துரபபா லிகபதனமா ஷந்தலதரபா ஷெட்டரே ரிபதலபா ஷெட்டரே மி அந்துரபா. அதாவது வாயை திறந்த அந்நிய பாஷையை பேசி, the church is the right thigh. right thigh. ஏதாவது சத்தியம் பண்ணி கொடுக்கிறதுனா நம்ம வலது தொடையை தான் தட்டுவோம். வலது கையால வலது தொடைய தட்டி தான் நம்ம பேசுவோம். ஆண்டவர் என்ன பண்றாரு? சபையை ஆசீர்வதிப்பதற்கு, தேசத்தை ஆசீர்வதிப்பதற்கு அவருடைய வலது தொடைய, அவருடைய வலது கரத்தை, அவருடைய வலது பாரிசத்தில் நிற்கிற நம்ம ஆண்டவர் தொட விரும்புகிறார். So that he can make the blessing to fall upon the entire nation. யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. லேவியராகமம், லெவிட்டிகஸ் சாப்டர் 7ல 32ல இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 34 வரைக்கும் அங்கேயும் எப்படி இந்த ரைட் தையை அவங்க சமாதான பலிகளில் வைக்க சொல்றார் ஆண்டவர். To make peace, the Lord says you have to offer the right thigh அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். வாசிங்களேன். உங்கள் சமாதான பலிகளில் வலது முன்னந்தொடையை ஏறெடுத்து படைக்கும் பலியாக படைக்கும்படி ஆசாரியனிடத்தில் கொடுப்பீர்களாக. ஆரோனுடைய குமாரரில் சமாதான பலியின் இரத்தத்தையும் கொழுப்பையும் செலுத்துகிறவனுக்கு வலது முன்னந்தொடை பங்காக சேரும். இஸ்ரவேல் புத்திரரில் சமாதான பலிகளில் அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையையும் நான் அவர்கள் கையில் வாங்கி அவைகளை ஆசாரியனாகிய ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்குள் நடக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன் என்று சொல் என்றார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? நித்திய கட்டளையாக எதை கொடுத்தார்? வலது முன்னந்தொடைய ஆண்டவர் எடுத்து ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் நித்திய கட்டளையா, நீங்க எதை வேணா நீங்க பலி செலுத்தலாம். இத கர்த்தர் ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் அந்த முன்னந்தொடைய கொடுத்தார். யாராவது புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்றீங்களா? 34ஆம் வசனத்துல தெளிவா போட்டிருக்கு, சமாதான பலிகளில் இவங்க கொண்டு வர்றத காணிக்கையாக எடுத்து அதை ஆசாரியனாக ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள நடக்கும் நித்திய கட்டளையா. எதுக்கு? இதன் மூலமாய் அவர்களை ஆசீர்வதிப்பார். சபைக்கு உங்க முன்னந்தொடைய கொடுத்தா கர்த்தர் சமாதானமா. இந்த முன்னந்தொடைய நான் இப்படியாக சொல்றேன், நீங்க காணிக்கைன்னு யோசித்தாலும் காணிக்கை தான். ஆனா கர்த்தருக்கு ஊழியம் செய்ய உங்க கால்களை நீங்க அர்ப்பணித்தால் உங்க வீட்டுக்கு ஒரு சமாதானம் வருகிறது. அந்த முன்னந்தோட, பின்னந்தோட இல்ல. பின்னந்தோட கிட்ட அழுக்கெல்லாம் விழுகும். முன்னந்தோட பரிசுத்தமானது. God is expecting a holy generation to give up, to make a covenant. இப்போ பாருங்களேன், நீங்க யோசித்து பாருங்களேன்,
ஆபிரகாம் எலியேசர்ட்ட கேட்டது ஒண்ணு, அந்த ட்ரெடிஷனை God is just following it up, where he tells Moses later, so many years later, I want to make this as a covenant. Covenant of fellowship offering, covenant of peace offering. இது நான் ஏற்படுத்துறதுக்கு I want to make the tie as a covenant. இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? உங்களோட கர்த்தர் உடன்படிக்கை செய்வதற்கு நம்ம இன்னைக்கு தொட விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த ரைட் தை, இந்த ரைட் தைல கர்த்தர் உங்களுக்கு பலத்தை மட்டும் இல்லை, நீங்க சபையாகிய ரைட் தையா நீங்க இருந்தீங்கன்னா, மறுபடியும் சொல்றேன், if you are the right thigh of the Lord as the church, you are going to possess the weapon that will destroy the enemies. Hallelujah, hallelujah. Let me show you this example and finish. Judges, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலதுபுறத்தை இடுப்பிலே கட்டிக்கொண்டு காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். இடுப்புல கட்டினா கிளீனா தெரிஞ்சிடும். நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? இந்த ஸ்பை எல்லாம் இருக்கிறாங்கல்ல, ஸ்பை யாரும் போலீஸ் இடுப்புல கன் வச்சிருப்பாங்க, ஸ்பை இடுப்புல வச்சிருக்க மாட்டாங்க, தொடையில இல்ல காலில் தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா நேரில் பார்க்கும்போது அவங்க உடம்புல அந்த துப்பாக்கியோ கத்தியோ இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. அந்த வஸ்திரத்துக்குள்ள மறைஞ்சிருக்கணும்னா பெஸ்ட் இடம் அதை மறைச்சு வைக்கிறதுக்கு இந்த தொடையில தான். கர்த்தர் உங்க கையில இன்னைக்கு ஒரு ஆயுதத்தை கொடுக்க போகிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? He is going to give a weapon on your thigh that is going to, யாருங்க இது? ஏகூத் யாருங்க? இது எதுக்காக இந்த கத்தி எடுத்துட்டு போனாரு? அதுக்குரியதை பாருங்க. ஏகூத் யார போய் அவர் இப்படி செய்யறதுக்காக ஏகூத் போனாரு? காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாய் இருந்தான். பாருங்க, இந்த எக்லோன்ற இந்த மோவாபியர் இவங்க இஸ்ரவேல் ஜனங்களை பயங்கரமா வேதனைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கதறும் போது ஏகூத் என்கிற வாலிபனை அவர் எழுப்பினார். யாராவது ஏகூத் இருந்தா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்தியாவில் ஏகூதுகள் எழும்புவார்களாக. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஒரு ஏகூதாக நீங்க மாறுவீர்களா? நீங்கள் ஒரு ஏகூதாக நீங்க மாறுவீர்களா? நீங்கள் ஒரு ஏகூதாக நீங்க மாறுவீர்களா? Let you become a ஏகூத். Let God give your thigh a secret weapon. A secret weapon. A secret weapon. ஏன் அந்த தொடையில மறைச்சு வச்சிருக்கு? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆயுதம் சீக்கிரம் வெளியரங்கமாய் வரப்போகிறது. மோவாபுடைய அந்த ராஜா எக்லோன் அவன் பயங்கரமா பண்ணிக்கிட்டு, அப்போ காணிக்க கொண்டு வரேன்னு போனவன் மற்றவங்க எல்லாரையும் அவரை அனுப்பி விட்டுட்டு நான் தனியா ஒரு காணிக்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனுடைய இடது கையை உள்ள விட்டு வலது தொடையில மறைச்சு வச்சிருந்த அந்த கத்தியை எடுத்து அவருடைய இடுப்புல அவர் சொருகிட்டான். இயேசுவின் நாமத்தை சொல்றேன், எதிர்பார்க்காத விதத்தில் நீங்கள் சத்துருவை வீழ்த்த போறீங்க. அதுக்கு சீக்கிரட்டை உங்களுடைய வலது தொடையில தேவன் கொடுக்க போகிற அந்த ஆயுதம். சபையே, நீதான் அந்த வலது தொடை, நீதான் அந்த உடன்படிக்கை, நீதான் அந்த ஆரோன் கையில இருக்கிற உடன்படிக்கை. உனக்கு சீக்கிரட்டா கர்த்தர் கொடுக்க போறார். God is going to make you a warfare. You are going to bring down giants. You are going to bring down giants. You are going to bring down the giant of debts. கடன் என்கிற அந்த பெரிய ராட்சதனை நீங்க வீழ்த்த போறீங்க. இந்த மாதம் அந்த ராட்சதனை வீழ்த்த போறீங்க. வியாதி என்கிற ராட்சதனை வீழ்த்த போறீங்க.
குடும்பத்துல பிரிவினை, every divisive force, you are going to bring it down. Whoever is trying to steal the peace of your family, God is going to make you use the secret weapon. And the secret weapon, என்னங்க அந்த secret weapon? அது சொல்லி முடிக்கிறேன். அந்த secret weapon வேற யாருமே இல்லைங்க, அவர்தாங்க இயேசு கிறிஸ்து. ஆமென். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்கள். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா. 11ஆம் வசனம் சொல்கிறது, I saw heaven standing open and there before me was a white horse whose rider is faithful and true. பரலோகம் திறக்கப்பட்டது, வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டார். யாருங்க? Who is that faithful and true God? இயேசுன்னு சொல்றவங்களா அல்லேலூயா சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்க அது இயேசு? ஏன்னா his robe was dipped in blood and his name is the word of God. வேற யாருங்க? ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்து தேவனுடைய வார்த்தை என்கிற பெயரை வச்சிருக்கிற ஒரே ஒருத்தர். ஹalleluya. Armies of heaven were following him, riding on white horses, dressed in fine linen, white and clean. Coming out of his mouth was a sharp sword with which to strike down the nations. He will rule with an iron scepter. He treads the winepress of the fury of the wrath of God Almighty. On his robe and on his thigh he has this name written, King of Kings and Lord of Lords. வெள்ளை குதிரையில் ஏறி தன்னுடைய வஸ்திரத்தை ரத்தத்தினாலே தோய்த்து அந்த ஒயிட் லினனை பிளட்ல டிப் பண்ணி அந்த வஸ்திரத்தோடு அவர் இருக்கிறார். சுத்தில everybody is coming. The host of heaven is led by somebody on whose thigh is written King of Kings and Lord of Lords. Now do you understand? எதனால இந்த தைல ஒரு covenant? ஏன்னா that is where we find the name of God written, King of Kings and Lord of Lords. எத்தனை பேர் இன்னைக்கு அந்த இயேசுவை தொட ரெடியா இருக்கிறீங்க? Touching Jesus. பெரும்பாடுள்ள ஸ்திரீ, she wanted a healing and she just went through the crowd. She came close to Jesus and she touched the hem of the garment. அந்த வஸ்திர தொங்கல் தெரியுமா? அந்த ஆசாரியன் போட்டிருந்த ஏபோத் இருக்குல்ல, அந்த ஏபோத்தை தான் அவள் தொட்டாள். அந்த ஏபோத்துல இருந்து வருகிற அதனுடைய குஞ்சத்தை அவள் தொட்டா. ஷாலை தொடல, ட்ரெஸ்ஸை தொடல, பேண்ட்டை தொடல, அவருடைய அந்த ஏபோத். It is equal to touching God's thigh and saying, in the name of the King of Kings and Lord of Lords, I need my healing. யாராவது ஒரு ஆமென் சொல்லு. How many of you want to touch God and receive the healing? The covenant, the touching of the thigh as the covenant, the touching of the thigh as a transformation, the touching of the thigh as a blessing, the touching of the thigh as a repentance, the touching of the thigh as an offering unto the Lord, the touching of the thigh as a warfare, the touching of the thigh as healing, as the name of Jesus, as the name of Jesus, King of Kings and the Lord of Lords. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82,
ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.